அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தாளன். விழிப்புத்தான் விடுதலையின் முதல் படி என கூறிக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தற்போது தள்ளப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் சில விசமிகளால மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த விசமிகள் என்ற ஆதிக்கம் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே என்ன நடக்குன்னு சொன்னால், இன்றைக்கு உயிரோட வச்சு தேசிய தலைவருக்கும் தளபதி பொட்டுஅம்மானுக்கும் ஏனைய சில போராளிகளுக்கும் வீர வணக்கம் அரங்கேற்றி முடிக்கப்பட்டிருக்கு. இதன் உண்மை நோக்கம் இலங்கை அரசாலையும் இந்தியா வெளியுறவு கொள்கையாலையும் சில நபர்கள் இன்றைக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டமைப்பை அளிக்கிறது. அதே நிலையில மக்களை குழப்பி அடிக்கிறதுக்கான வேலை திட்டம் தற்போது தீவிரமாக்கப்பட்டிருக்கு. இது 2023ஆம் ஆண்டிலிருந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இயக்கத்தின் இருப்பு 2023ஆம் ஆண்டு தான் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு சில செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு ரீதியாக வருகிறது. அதற்கு பின்னர் தேசிய தலைவரை போய் நேர சந்தித்தவர்கள் கனடாவிலிருந்து 3 பேர் போயிருக்கிறார்கள், சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு ஆள் போயிருக்குது, பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்கு. இவ்வளவு பேருமே தேசிய தலைவர் தளபதி பொட்டுஅம்மான் மற்றது இவர்களால வீர வணக்கம் சொல்லி மாலை போட்டவர்களும் அங்க இருந்து எல்லாரும் சந்திச்சு கதைச்சு போட்டு வந்திருக்கிறான். இதை விட ஏராளமான மக்கள் நிதி பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். நிதி பங்களிப்பு செய்கிறவர்களை இந்த வீர வணக்க குழுக்கள் சொல்றது சொன்னா நிதி மோசடிக்காரர்கள் சொல்லி, நிதி மோசடி என்று சொன்னா அதுக்கான விளக்கத்தை இவர்கள் சொல்லணும். யாரிடம் இருந்து அவர்கள் நிதி மோசடி செய்தார்கள், யார் இந்த நிதி மோசடிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் யார் என்றா இவர்கள்ட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனா வெளியில இருந்து கொண்டு வீர வணக்கமும் கண்ட பொய்கள் எல்லாத்தையும் விட்டு விடுறாரு. உண்மையில முள்ளி வாய்க்கால இவர்கள் இறுதி வர களமுனையில நின்றவர்கள் சொன்னா ஒருதன் கூடி கிடையாது. ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகளுக்கு அனுப்பப்பட்டவன் அப்படியே தொடர்பில்லாமல் இயக்கம் கொடுத்த வேலைகளை செய்யாதவனும் முள்ளிவாய்க்காலுக்குள்ள 14ஆம் தேதி 15ஆம் தேதி மே மாதங்கள்ல போய் வங்கறக்க இருந்துட்டு அப்படியே போய் சனங்களோடு சனங்களாக ஆமிட்ட போயிருந்து காட்டி கொடுத்தவன் தான் இன்றைக்கு வீர வணக்கத்துல நிக்கிறான். முழு தலைகளும் காட்டி கொடுத்த தலைகள்லாம் நிக்குது. 8 பேர் ஓமந்த சோதனை சாவடியில், அதாவது தரம் பொறிக்கிற இடம், அதுல மக்களோட மக்களா போற போராளிகள் எல்லாத்தையும் தரம் பொறிக்கிற காட்டி கொடுக்கிற வேலையில இருந்து 8 பேர் தளபதி பொட்டுஅம்மானுக்கு வீர வணக்கம் செய்ய அதுல நிக்கிறான். அப்ப இவர்கள் யாரால இயக்கப்படினது நீங்கள் மக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இன்றைக்கு எதிரிக்கு தெரியாது யார் இயக்கத்தில் தளபதி, யார் பொறுப்பாளர், யார் போராளி என்று தெரியாது. இன்றைக்கு காட்டி கொடுத்தவரை உள்ளுக்கு இருந்தவங்க எல்லாம் காட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்க எல்லாம் இன்றைக்கு இந்த வீர வணக்கத்தை செய்கிறாங்க. அப்ப எதிரியால கையாளப்படுறவன் தான் இன்றைக்கு இந்த வீர வணக்க குழுக்களாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் சிவனந்தன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். அவர் அன்றைக்கு இந்த அதாவது தளபதி பொட்டுஅம்மா என்ற வீர வணக்க நிகழ்வில அம்மான் தொடர்பில் ஒரு கருத்தொண்டை வெளியிடுறார். அம்மான் மகன் வீரச்சாவன்னு சொல்லியும் அந்த பொடிக்கு கிட்ட அம்மான் வரையில் என்று சொல்லியும் வித்துடலு கிட்ட வரையில் வேண்டும் அம்மான் வங்கரக தூங்கி கொண்டிருந்தவராம் போய் தான் தட்டி எழுப்பினவராம். அப்ப அம்மானுக்கு இந்த நிலை அங்க ஏற்பட்டது. அம்மா என்ன வேலை செய்தான்னு சொல்லி இவருக்கு தெரியுமா? அல்ல இவர் அம்மானுக்கு மேல ஒரு பொறுப்பாளராக இவர் இருந்து இருக்கிறார். அம்மானை போய் தட்டி எழுப்புற அளவுக்கு இவர் யார்? அம்மான் ஒட்டுமொத்தமாக லைனுக்குரிய பொறுப்பா இருந்தவர். ஒட்டுமொத்த சண்டையை ஒருங்கிணைக்கிறக்குரிய பொறுப்பில் இருந்தவர் அம்மான். நானும் அந்த லைன்ல இருந்து வந்தவரால் அங்க இருக்கிற லைனுகளுக்கு ஒவ்வொரு படையணிகளுக்கு 3 பொய்சனுக்கு மேல எந்த ஒரு படையணிகளுக்கும் கொடுக்க. படைய புலனாய்வுத்துறைக்கு நான் படைய புலனாய்வுத்துறையில் இருந்த முறையில படைய புலனாய்வுத்துறை கொடுத்த பொய்சனை 3 தான். இந்த 3 பொய்சனுக்குரிய பொறுப்பு யார்? தோமசன், படைய புலனாய்வுத்துறையின் யாழ் மாவட்டத்துக்குரிய நடவடிக்கைக்குரிய பொறுப்பாளர். நான் தோமசனோட இல்லை என்றாலும் தோமசன் அந்த லைனுக்கு பொறுப்பா இருக்க நான் ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன். நான் அடுத்த பொசிஷன்ல படைய புலனாய்வுத்துறை சிரஞ்சீவி மாஸ்டர், அடுத்த படைய புலனாய்வுத்துறை டொமினிகன் இருக்கிறார். டொமினிகன் சொன்னா தெரியும் பலருக்கு, கடப்பள்ளியில இருந்து வந்தவர். எங்களுக்கு நீங்க லைனை பற்றி படிப்பிக்க கூடாது, சண்டையை பற்றி படிப்பிக்க கூடாது. நீங்கள் அங்கே வங்கரக கடந்துட்டு இங்க அம்மான் வங்கரக தூக்கி கொண்டு சொன்னா ஆறுடா பாப்ப லைனை பார்த்தது, ஆறு சண்டையை பார்த்தது. 17ஆம் தேதி இரவு வரைக்கும் பகிரங்கமாக மிகவும் ஒரு இறுக்கமான சண்டை அங்க நடைபெறுது. எதிரி எங்கட நிலைகளை ஊடறுத்து உள்ளுக்கு நுழைய வரைக்கும் நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துறோம்.
அதை விட பல ஊடறுப்பு சம்பவங்கள் எல்லாம் அங்க நடக்குது. இன்றைக்கு அம்மானம் பொட்டம்மானம் வெளியில போயினோம். இது 16ஆம் தேதி நடக்குது, 17ஆம் தேதி உக்கிர சண்டை நடக்குது இரவு. நீங்கள் எங்க ரெண்டா நீங்கள்? அப்ப அம்மான் பங்கருக்க தூங்கி கொண்டிருந்த இந்த சண்டை செய்த யார்? யார் அண்ணைய கொண்டு போனது? யார் இப்ப பிரான்ஸ்கள்லையும் இங்க அதாவது சுவிட்சர்லாந்து கதைக்கிற அம்மான் யார்? அப்ப மக்களாகிய நீங்கள் சரியான முறையில் வெளிப்படையா வேணும். இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை இந்த அதாவது இந்த கருப்புட போட்டுக்கொண்டு இந்த வீர வணக்கம் செய்கிறவ இவர்களும் உங்களுக்கு தெரியும். தேசிய தலைவருக்கான வீர வணக்கம் செய்ய எத்தனை குழுக்கள் உருவாகிச்சுனா ஊடகத்தில் போய் கதைச்சினா அதுல ஊடகத்தில் கதைச்சார். அவர் என்ன கதைச்சார்னு சொன்னால் தேசிய தலைவருக்கான வீர வணக்கம் செய்கிற குழுக்கள் ஒருத்தர் கதைக்கிறார் இயக்கம் ஏவுகணை வச்சு அடிச்சுதான் பிள்ளைனுக்கு. எங்கடா ஏவுகணை இருந்த இயக்கத்தில் அடிக்கிறாக்கு? ஏவுகணையை இயக்குறதுக்கு எவ்வளவு பிரதேசம் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அது எந்த வாகனத்தில் கூட்டலாம் தெரியுமா உங்களுக்கு? ஏவுகணை அது ஏவுகணை வச்சு எப்படி இயக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சண்டையால் பார்க்கற இல்லையா? உலக சண்டையால் பார்க்கற இல்லையா? விடுதலை புலிகிட்ட எங்கேடா கிடந்த ஏவுகணை? அப்ப இந்த நினைவேந்தல் தேசிய தலைவருக்கான நினைவேந்தல் குழு கூட்டத்தில் 5-6 மெக்களை கொண்டு வச்சு கிடக்குது. எல்லாம் ஒரு ஊடகங்களும் இல்ல. ஊடகத்தின் பேர்கள்ல இந்த மெக்களை எழுதி போட்டு கொண்டு வயர் இல்லாத ஊடகங்களை வச்சுட்டு மாபெரும் ஊடக சந்திப்பு. ஊடக சந்திப்புல அவர் கதைக்கிற கதை தான். அந்த ஊடக சந்திப்புல கதைச்சவர் வெளியிட்ட ஒரு பேட்டியில அவர் சொல்றார், சமூக வலைத்தளத்துல ஏவுகணை வச்சு இயக்கம் அடிச்சதான். அப்ப யாருன்னு தெரியுதானே? வீர வணக்கம் செய்கிறவ உண்மையான இயக்கமா அல்லது ஓடி வந்தவையா அல்ல இயக்கத்தோடு சம்பந்தப்படாதவையா? அப்ப மக்களுக்கு விளங்கணும். நீங்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் சொன்னால் இந்த ஓடி வந்த புலனாய்த்துறைகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த வீர வணக்கத்தை செய்தால் தேசிய தலைவரும் பொட்டு அம்மானவர்களும் வெளியில வர மாட்டோம். ஆனா வரத்தான் போயிடும். வரைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதுல சிவானந்தன் சொல்லி முக்கியமா தளபதி பொட்டுவம்மான்ற சம்பந்தமாக கதைக்கிறவர். அவர் பல குற்ற செயல்கள் செய்த ஒரு ஆள். இன்றைக்கு இயக்கத்தின் பார்வையில மிகவும் ஒரு மோசமான கண்காணிப்பில் இருக்கிறவர். இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நந்தவனம் என்று சொல்லி கொண்டிருந்தார். நந்தவனம் என்று சொன்ன வெளிநாட்டவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு தளம். இதுல மக்கள் தொடர்பாளராக செயற்பட்டவர். அப்போதுதான் ஒரு பெண்ணையும் இவர் விரும்பி திருமணம் முடிச்சு கொண்டவர். அப்ப இந்த சண்டை முடிய இந்த ஏனைய மக்களும் போராளிகளும் தாயத்தில் இருக்க முடியாதவர்கள், முகாம்களுக்கு போகாதவர்கள், முகாமிலிருந்து தப்பி ஓடியவர்கள் எல்லாருமே தாய்லாந்து, இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு போனார்கள். அப்ப தாய்லாந்துக்கு போன மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கப்பல்ல வலிக்கிறார்கள் கனடாக்கு. அதான் அந்த கப்பல் பேர் சன்சி. அதுல ஏராளமான போராளிகள் போனார்கள். அந்த கப்பல்ல தான் சிவனந்தன் மனைவியும் போனது. அப்ப சிவனந்தன் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு, முள்ளிவாய்க்காலுக்கு இறுதி கட்ட யுத்தங்களுக்கு இல்லாம ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போய் இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் சிவபுரம் பள்ளிக்கூடத்தில் இருந்தும் காட்டி கொடுக்கிறார், பிறகு வட்டுவாலையும் காட்டி கொடுக்கிறார், பிறகு போய் ஓமந்தேல நிலையா இருந்து காட்டி கொடுத்து முடிய எல்லா மக்களும் வட்டுவாலைகளால் எடுத்து முகாங்கள்ல அவங்க கொண்டு அடைச்சா பிறகு இவர் ஜோசப் காமிக்க நிற்கிறார். அஜித் தென்னகோனோடையும் காமினி திசாநாயக்காவோடையும் இவர் வேலை செய்கிறார். பிறகு இவர் 4ஆம் அடியை கொண்டு போறாங்க. வேற இரண்டால் ஒரு ஆள் எதிரிக்கு தகவலை கூட கொடுக்கிறவன ஒரு பொது வெளியில விடாங்க. ஏண்டா இவர்கிட்ட இன்னும் விஷயம் இருக்குன்னு சொல்லி மேலும் மேலும் தவறு எடுக்கிறக்காண்டி இவர்கிட்ட நந்தவனம் சொன்னா வெளிநாட்டில இருந்து வாராக்கள் யார் சந்திச்ச வேண்டிய விவரம் எடுக்கிறக்காண்டி இவர் 4ஆம் அடி கொண்டு போட்டாங்க. பிறகு இவற்றை மனைவி பக்கத்தை விசாரிக்க தான் மனைவி இந்த கப்பல்ல புறப்படுறான். அப்ப இந்த கப்பல்ல போனாக்கள் அறிய வேணும். அப்ப சிவானந்தன் நேரடியாக என்னுடைய மனைவியை தொடர்பு கொண்டு சிஏடியின் வேண்டுகோள்களுக்கு அமைவாக அந்த கப்பல்ல போன போராளிகள் தளபதிகள் யார் என்றதை அறிஞ்சு கொழும்பு சிஐடி கொடுக்க கனடாவுக்கு போய் கப்பல்ல போய் ரங்கினவர்களை அங்க அரெஸ்ட் பண்ணப்படுது. கப்பல்ல போய் ரங்கினவர்களை அவன் முகாமில விட்ட பிறகு திருப்பி பிடிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் சிவானந்தன் மனைவி கொடுத்த தகவலின்படி கப்பல் ஓட்டுநர்களை அங்கே கைது செய்யப்படுது 9 பேரை. அதுல 492 பேருக்கு மேல போன அந்த கப்பல்ல, சன்சி கப்பல்ல. அப்ப இந்த வேலையை தான் சிவானந்தன் செய்தவர். இன்றைக்கு அவர் தான் தளபதி பொட்டுவம்மானுக்கு வீரவணக்கம் செய்கிற குழுக்கள்ல அவரும் ஒரு அங்கத்தவர், அவர் ஒரு பேச்சாளராக வந்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவர் தான் தளபதி பொட்டுவம்மான் வங்கற்க தூங்கி இருக்க
இவர் போய் தட்டி எழுப்பினார். ஆனா இந்த விஷயம் எல்லாம் அம்மானுக்கு தெரியும். நீ என்ன கதைச்ச, நீ இந்த விஷயம் எல்லாம் அம்மானுக்கு தெரியும். ஆனா எப்போனாலும் நீ வேண்டி காட்டுவ. ஏண்டா பொய்களை சொல்றீர்கள், அப்பட்டமான பொய்களை என்றா சொல்றீர்கள். ஒரு தளபதியின் தியாகங்களும் அர்ப்பணிப்பும் எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு தளபதிமாரும் அங்க என்ன செய்தார்கள். இன்றைக்கு இந்த புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் இந்த வீர வணக்க குழுக்களோட சம்பந்தப்பட்ட இந்த வீர வணக்கத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்து முடிச்சார்கள். இதால இயக்கத்தின் இருப்பன்றது நிக்க போறதும் இல்லை, வருகையும் நிக்க போறது இல்லை. ஆனா இன்றொரு நாளைக்கு அவன் செயற்பாடு வரும். இதே புலனாய்வுத்துறையில் சேர்ந்துதான் இன்றைக்கு ஒரு எம்பி ஒரு ஆள் கதைச்சிருந்தார், கனகரத்னம் எம்பி என்று சொல்லி. நான் முள்ளிவாய்க்கால் 17 இரவு போனா பிறகு சோன்போர் முகாமுகங்களை கொண்டு போய் 24 மே மாதம் 24 26 தெரியல கொண்டு வாங்க கனகரத்னம் எம்பி நிற்கிறார். அப்ப நான் தொடர்பு கொள்றேன். அப்ப சொன்னா நான் இப்ப வெளியில போறேன் கதைச்சிருக்கேன்னு சொல்லி அப்ப அந்த சோன்போர் முகாமுக்கு ஒரு ஏஜிஎஃப் இயங்கி கொண்டிருந்தார். ஏஜிஎஃப்ல தொடர்பு கொண்ட பிறகு மைந்தாண்ட ஆட்கள் நிறைய ராணுவம் ஈப்பில வர டாச மரியாதை ஏற்றி கொண்டு போனவங்க. இவற்ற கனகரத்னம் எம்பி மருமகன் புலனாய்வுத்துறையில முக்கியமான ஒரு போராளி. இதை விட இவற்ற மகனும் புலனாய்வுத்துறையிலிருந்து ஓடினான்னு சொல்லி தகவல் கிடைக்குது. ஓடி வெளிநாட்டில இருந்து காட்டி கொடுத்ததோ இது ஒரு சம்பவப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அப்ப கனகரத்னம் எம்பியும் இந்த வீர வணக்க குழுக்கள்லாம் ஏற்பாடு செய்து இந்த ஊடகங்கள்ல தேசிய தலைவர் இல்ல, தளபதி போட்டோம் இல்லை என்ற விஷயங்களை வெளிப்படுத்தினான். நீங்கள் இருக்கிறவர்களை இல்லை என்று சொல்றதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்லை. நீங்கள் அதாவது கொழும்பின் நிகழ்ச்சி நிரல்லையும் இந்தியா டில்லியின் வெளியுறவு கொள்கையின் நிகழ்ச்சி நிரல்லையும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க செயற்படுறீங்க. இதால மூக்குடையோட போறது நீங்கள் தான். ஆனா நீங்கள் வெளியில வரையலாது. எந்த காரணம் சென்றாலும் இந்த வீர வணக்கத்துக்கு போன எவருமே இயக்க செயற்பாடுகளுக்குள்ள நீங்கள் வரையலாது. இயக்கம் அனுமதிக்காது, மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனா விரைவாக உங்களோட தோள்கள் நிச்சயமாக வெளியில உரிக்கப்படும். அத்தனை பேரை தோல முடியும். நீங்கள் புலனாய்வுத்துறை என்று சொல்றீங்களோ இல்லோ, உங்களுக்கு வக்கில்ல தானே இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இன்றைக்கு இயக்கத்தின் இருப்பை நோக்கி இன்றைக்கு 50வது ஆண்டு விடுதலை புலி இயக்கத்தின் 50வது ஆண்டு செய்ய இவ்வளவு மக்கள் கூடித்தான் இருந்தவர்கள். ரவுதி என் தலைமையிலான செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அவ்வளவு பேரும் அவர்களுக்கு மண்டேக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் மண்டேக இருக்குது. நீங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு இருக்கு என்று சொல்லி வேலை செய்யணும். கூட நிதி பங்களிப்பு சேகரிக்கிறான். விரைவாக உங்களோட தோள்கள் உரிக்கப்படும். ஆனா இதுல நீங்கள் கூடுதலாக வட்டுவாவில்லையும் ஓமந்தையில நின்று காட்டி கொடுத்தவன் தான் இன்றைக்கு இந்த வீர வணக்கத்தில் நிற்கிறீங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நீங்க யார் யார் என்ன செய்த, நீங்கள் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இனியும் என்ன செய்ய போறீங்கன்றது இயக்கத்துக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக உங்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம்.